வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வச்சு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோம். அதில் மசாலா வந்து வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 2, தக்காளி மீடியம் சைஸ் 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு பூண்டு, ஒரு முழு பூண்டில் பாதி பூண்டு, மிளகு ஒரு அரை டீஸ்பூனு, சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூனு, கருவேப்பிலை. இப்போ கடுகு, வெந்தயம், கடுகு ஒரு அரை டீஸ்பூனு, வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலா அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு. கொஞ்சோண்டு வெங்காயம் அரைப்படுறதுக்கு, தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா ஆகும். இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளே இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்து அரைக்கலாம். அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். மழைக்கு ஏற்ற குழம்பு இது. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் இந்த மசாலா வந்து சேர்ந்து வரும். மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு போட்டுக்கணும். ஏன்னா மீன்ன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். எனக்கு குழம்பு நிறைய தேவைப்படும், அதனால் நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு தேவைக்கேற்ப அளவுக்கேற்ப போட்டுக்கணும். நீங்கள்
இந்த மூணுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக போட முடியும். இப்போ வந்து நம்ம மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து நைட்டு செய்கிறேன் நான். காலையில் வந்து என் பையனுக்கு இன்றைக்கி 10th மேரேஜ் டே, அதுக்கு போயிருந்தோம். அதனால் வந்து இப்போ மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறேன். புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஊற வச்ச புளியை வந்து கரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளி ஊற்றிக்கலாம். பழக்கம் இல்லாதவங்க வடிகட்டி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் நல்லா பழக்கம் இருக்குது, அதனால் நாங்கள் இப்படியே வடிகட்டி ஊற்றுறோம். பழக்கம் இல்லாதவங்க முன்னாடியே வடிகட்டி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வருது. நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் சுண்டந்தோம் மீன் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு கலக்கி நம்ம மூடி வச்சு சூப்பரான மீன் குழம்பு பாருங்க. இந்த அளவுக்கு திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் மீன் குழம்பு. ஒவ்வொருத்தர் வீட்டில் தண்ணியாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் திக்காக சாப்பிடுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மீன் போட்டுக்கலாம். இப்படி குலுக்கி விட்டுக்கிட்டோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அருமையான மீன் குழம்பு இந்த மழைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். காட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் போச்சுதான் நிறுத்திட வேண்டியதான். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் இட்லி நைட்டுக்கு வந்து சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி மீன் குழம்பு எத்தனை பேருக்கு இப்படி பிடிக்கும்? அதே நைட்டில் இந்த மாதிரி மழை நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.